ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கதை கதை போமா. இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா சிறகடிக்க ஆசை சீரியலுடைய நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ விஜயா அடிச்சுட்டே இருக்காங்க இல்லையா, யார்கிட்ட கடன் வாங்கினேன் யார்கிட்ட கடன் வாங்கினேன்னு கேட்டதும் மனோஜை அவர் இந்த மாதிரி என்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கினேன், அந்த பார்க் ஃப்ரெண்டுக்கிட்ட தானே அப்படின்னு சொல்லி ரவி சொன்னதும் ஆமாம் அவங்ககிட்ட தான் நான் வாங்கினேன் அப்படின்னு சொன்னதும் ரோகிணி அழுதுகிட்டே ஆன்ட்டி அவர் என்ன ஃப்ராடுத்தனமாக பண்ணார், அவர் தானே ஏமாந்துருக்காரு, அந்த எம்பாரசிங்கில் அவர் இந்த மாதிரி பண்ணியிருப்பார், அவர் தானே ஏமாந்துட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கன்வின்ஸ் பண்ணுறாங்க. இவன் இந்த மாதிரி பண்ணுவான் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு உள்ளே ஓடிடுறாங்க. அப்புறம் ஆனால் இதை அப்படியே டவுட்டோடவே நம்ம முத்து பார்த்துட்டே இருக்காரு. அப்புறம் இவர் அண்ணாமலை கேட்குறாரு, ஏண்டா நீ வேலைக்கு போக முடியல, வேலைக்கு போனால் எந்த வேலையிலையும் நிலைக்க மாட்டேங்கிற அப்படின்ட்டு தானே ரோகிணியோட அப்பா உனக்கு பிஸ்னஸ் வைக்கிறதுக்கு பணம் அமுச்சு வச்சாரு, அவருக்கு கெட்ட பேர் வரா மாதிரி நீ பண்ணிடுறியடா, பிஸ்னஸில் லாஸ் வர்றது சகஜம்தான், அதுக்காக இந்த மாதிரியெல்லாம் நீ கடன் வாங்கிலாம் இது உன்னை ப்ரூஃப் பண்ணோம் அப்படிலாம் ஒன்றும் அவசியம் கிடையாதுடா, லாஸ்லாம் வரும், அதெல்லாம் இது இது உண்டு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் எல்லாரும் ஆளாளுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அப்போ மீனா முத்துக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா என்னங்க இந்த மாதிரி நீங்கள் டவுட் பட்டு தானே கேட்டீங்க, ஆனால் இப்போ பாருங்கள் அவர் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கடன் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னதும் இதில் வேறு ஏதோ நடந்திருக்கு இரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. எல்லாரும் போயிடுறாங்க. அதுக்கப்புறமா இங்கே ரோகிணியும் மனோஜும் ரூமில் பேசுகிறாங்க. ரூமில் பேசும்போது ரோகிணி சொல்கிறாங்க, ஏன் மனோஜ் இந்த மாதிரி பண்ண, இந்த விஷயத்த நீ என்கிட்டயாச்சும் சொல்லியிருக்கலாம்ல, நீ இந்த மாதிரி ஏமாந்த விஷயத்த அப்படின்னதும் இல்லை ரோகிணி எனக்கு பயமாக இருந்துச்சு, நீ என்னை என்ன நினைப்பியோ உதவாக்கரன்னு நினைப்பியோன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னதும் நீ இது அண்ணாமலை சொன்ன மாதிரி தான் சொல்கிறாங்க, பிஸ்னஸில் இதெல்லாம் இது வரதான் செய்யும், நீ என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா இதை நம்ம வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்கலாம், நீ ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்கிறாரு. ரோகிணி மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க, இல்லை ரோகிணி எனக்கு பயமாக இருந்துச்சு, இப்போ தான் நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறோம், அதில் இந்த மாதிரி என்ன மனோஜ் நீ இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்க, இப்போ அந்த முத்து முன்னாடி எப்படிலாம் நம்ம அவமானப்பட வேண்டியதாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் நீ ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுற, அவன் நம்மளை எப்படி கேள்வி கேட்குறான் நிற்க வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுகுறாங்க. அப்புறம் இன்னொரு உண்மையும் சொல்கிறாரு, இது மட்டும் இல்லை நான் இன்னொரு உண்மையும் சொல்லுவேன், நீ என்னை எதுவும் இது பண்ணக்கூடாது அப்படின்னது என்ன உண்மை அப்படின்னதும் இந்த மாதிரி அந்த காசு நான் கடன் வாங்கலைன்னதும், கடன் வாங்கலைன்னா அப்போ என்ன பண்ணேன் அப்படின்னதும் நான் மீனாவோட நகையை நான் தான் எடுத்துகிட்டு போய் நானும் அம்மாவும் தான் எடுத்துகிட்டு போய் விற்றுட்டோம், விற்றுட்டோன்னதுமே அப்போ அந்த இது கவரிங் நகை வாங்கி வச்சது நீயும் உங்கள் அம்மாவுமா அப்படின்னு பாவம் அவங்க ஷாக் ஆகிடுறாங்க. பாவம் இந்த பொண்ணு ரெண்டாவதாக ஒரு கல்யாணம் பண்ணி அவளும் இவ்வளோ ஃப்ராடுத்தனமாகவும் இவ்வளோ உதவாக்கரையாகவும் இருக்கிறான், இந்த பொண்ணு இதுக்கு கல்யாணமே பண்ணாமலே கம்முன்னு இருந்திருக்கலாம் அந்த ரோகிணி, இவன் நல்லவன் சொல்லிட்டு இவனை கல்யாணம் பண்ணிச்சு, பாவம் இவனால் இது பாவம் அசிங்கப்பட்டு கிடக்குது, அதுவே எங்கன்னா எங்கேயோ பார்லரில் வேலை செஞ்சுருக்குது. இப்போ இந்த சொன்னதும் இவங்க ஷாக் ஆகிடுறாங்க, அட பாவி என்னடா நீயும் சொந்த வீட்டிலேயே நீயும் உங்கள் அம்மாவும் இந்த மாதிரி திருடி இந்த மாதிரி ஒரு ஃப்ராடுத்தனம் வேலை பண்ணி வச்சுருக்கீங்களே, இந்த முத்து சும்மா விடுவானா இதை, அப்போ இந்த மீனாவுடைய நகையை இதில் தான் நம்ம வாழுறோமா, ஐயோ இது தெரிஞ்சுதுன்னா அவன் நம்மளை சும்மாவே விட மாட்டான், ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொன்னதும் நான் டீலருக்கு பணம் கொடுக்கணும், பணம் கேட்பான் சொல்லிட்டு தான் நான் ரோகிணி இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொன்னதும் ஐயோ என்ன மனோஜ் நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி அழுகுறாங்க. எங்கள் அம்மாவுக்கு இதெல்லாம் தெரியும், தெரிஞ்சதுனால தான் என்னை காப்பாற்றுறதுக்கு தான் எங்கள் அம்மா அடித்து இப்போ கூப்பிட்டு வந்தாங்கன்னதும் அவங்க அப்படியே பாவம் ஷாக் ஆகிடுறாங்க இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு.
சரி இப்போ அந்த நகைய வாங்கி வைக்கணும்ல அப்படின்னதும் வந்துட்டு, இப்போ மாத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா சொன்னாங்கன்னதும், இப்ப எப்படி மாத்துவேன்? அதுதான் வந்துட்டு இப்ப கவரிங்ன்னு இதுவாயிடுச்சு. அது எப்படி மாத்துவேன்னதும், அம்மா வந்து பணம் கேட்குறாங்க. இப்போ வந்துட்டு இது வந்துட்டு அவ்வளவா ஓடல அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. இத வந்துட்டு அந்த முத்து வந்து சும்மாவே விடமாட்டான். அவன் பாரு, இப்ப என்னென்ன பண்ண போறான் பாரு. உங்க மேல டவுட் வந்து தான் அவன் இந்த மாரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டே இருக்காங்க. சரி இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சதா, நீ ஆன்ட்டி கிட்ட வந்து சொல்லிக்காத அப்படின்னு வந்து சொன்னதும் வந்துட்டு, ஏன் என்னது உங்க அம்மா சொன்னா மட்டும் எல்லாமே செய்றல்ல, நான் சொன்னா செய்ய மாட்டியா? அவங்க கிட்ட சொல்லாத என்கிட்ட சொன்ன விஷயத்த அப்படின்னு வந்துட்டு ரோகிணி வந்து அதட்டுறாங்க. சரி நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்லிடுறாரு. இங்க வந்துட்டு கிச்சன்ல வந்துட்டு முத்துவும், மீனாவும் வந்துட்டு பேசிக்கிறாங்க. ஏங்க இந்த மாரி வந்து நம்ம தான் வந்து தவறா புரிஞ்சுக்கணும் போல இருக்கு. வந்துட்டு அவரு வந்துட்டு பாவம் அவரே பொருளெல்லாம் ஏமாந்துருக்காரு. ஃப்ரெண்டு கிட்ட தானே கடன் வாங்குறேன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னு வந்துட்டு மீனா வந்து சொல்றாங்க. அ உங்க அம்மாக்கு வந்துட்டு இதில வந்துட்டு எந்த சம்மந்தமும் இல்ல போல இருக்கு. அவங்களும் பாவம் எப்படி வந்து பத்திரகாளியா ஆனாங்க பாரு. எவ்வளோ கோவப்பட்டாங்க பாரு. இவ்வளோ நாள் வந்துட்டு அவங்க வந்துட்டு சாதாரணமா தான் திட்டுவாங்க. ஆனா இன்னைக்கு வந்துட்டு எவ்வளோ கோவப்பட்டாங்க பாரு. அப்படின்னதும் வந்துட்டு முத்து வந்துட்டு அப்படியே யோசிச்சிட்டே இருந்துட்டு, "உனக்கு தெரியுமா? அவங்களுக்கு தெரியாதுன்ட்டு" அப்படின்னு வந்து கேட்குறாரு. "என்னங்க சொல்றீங்க?" அப்படின்னதும் வந்துட்டு அவங்க வந்து அவன காப்பாத்துறதுக்காக தான் வந்துட்டு அவங்க பத்திரகாளியாவே நடிச்சாங்க. ஏன்னா வந்துட்டு அவன் கிட்டத்தட்ட நம்ம மிரட்டி கேட்கும்போது உ உண்மைய சொல்ற அளவுக்கு வந்துட்டான். ஆனா வந்துட்டு எங்க அம்மா நடுவுல புகுந்து இந்த வந்துட்டு அவன வந்துட்டு சட்டைய புடிச்சிட்டு வந்துட்டு யாருக்கிட்ட கடன் வாங்குன? யாருக்கிட்ட கடன் வாங்குனன்னு சொல்லிட்டு அவங்க அவனுக்கு வந்துட்டு லீட் எடுத்து குடுத்துருக்காங்க. இதுல வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு இந்த மனோஜுக்காக எங்க அம்மா வந்து ஏதோ பண்ணியிருக்காங்க. எங்க அம்மாவும் இதில கண்டிப்பா சம்மந்தப்பட்டுருக்காங்கன்னதும் வந்துட்டு, "இல்லங்க அப்படிலாம் இருக்காதுங்க" அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. "மீனா குடும்பத்தில சண்டை வரக்கூடாதுன்னு நீ வந்து நெனைக்கிற. ஆனா வந்துட்டு உன் குடும்பத்து மேல பழி போட்டுருக்காங்க. என் பாட்டி மேல பழி போட்டுருக்காங்க. அத வந்துட்டு நான் கண்டுபிடிக்காம நான் விடமாட்டேன். இவங்க 2 பேரும் ஏதோ ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்காங்க" அப்படின்னு வந்துட்டு இவரு வந்துட்டு சொல்றாரு. இப்ப இவன் வந்துட்டு உண்மையிலேயே அந்த ஃப்ரெண்டு கிட்ட வந்து பணம் வாங்குனானா என்னன்றத நம்ம கண்டுபிடிக்கணுன்னதும், அவரு எப்படிங்க கண்டுபிடிப்பீங்கன்னதும், அவன் தான் இந்த பார்க்ல இப்போ படுத்துன்னு கிடப்பானே, நான் போய் வந்து விசாரிச்சுடுறேன் அப்படின்னு வந்துட்டு முத்து வந்து சொல்றாரு. இங்க வந்துட்டு ஸ்ருதியும், ரவியும் வந்துட்டு பேசிறாங்க. டெய்லி உங்க வீட்ல என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இல்ல இதுவே இல்லாம இருக்குது. ஒண்ணு முத்து ப்ராப்ளம் பண்றான், இல்ல மனோஜ் ப்ராப்ளம் பண்றான். என்னதான் நடக்குது இந்த வீட்ல? சூப்பரா என்டர்டெயின்மெண்ட் ஆகுது அப்படின்னு வந்துட்டு ஸ்ருதி வந்து ரவி கிட்ட வந்து சொல்றாங்க. அவங்க குடும்பத்த கலாய்க்கிறாங்க. "ஸ்ருதி நீ இதில வந்துட்டு தேவையில்லாமலாம் தலையிடாத ஸ்ருதி" அப்படின்றாரு. "ஏய் இல்லப்பா எனக்கு மனோஜ் மேல தான் டவுட்டா இருக்கு" அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. "ஆமா எனக்கும் டவுட்டா தான் இருக்கு. ஆனா வந்துட்டு அவன் வந்துட்டு கடன் வாங்குனேன்னு சொல்றானே" அப்படின்னதும் வந்துட்டு, "இல்ல, இல்ல எனக்கு வந்து டவுட்டா இருக்கு. ஆனா வந்துட்டு உங்க அம்மா வந்து எப்படி நடுவுல வந்துட்டு போட்டு அடிச்சாங்க" அப்படின்னதும் வந்துட்டு, "அதுதான் எனக்கும் டவுட்டா இருக்கு. நம்ம வந்துட்டு எதையும் வந்துட்டு கேட்டுக்க வேண்டாம். ஏன்னா இது மணி மேட்ரு. அதுவும் இல்லாம வந்துட்டு நமக்கு எல்லாருமே வேணும். நீ கம்முனு இரு. எதையும் கண்டுபிடிக்கிறேன், அத பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ வந்துட்டு இதில தலையிடாத ஸ்ருதி. நமக்கு எல்லாருமே வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு இவரு வந்துட்டு மழுப்பலா ஒரு பதில் சொல்லிறாரு. சரி நான் எதுவும் கேட்டுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்ருதியும் சைலண்ட் ஆயிடுறாங்க. இங்க வந்துட்டு காலையில வந்து போறாரு. அந்த ஃப்ரெண்டு தேடி போறாரு. அந்த மொட்டை பாஷ தேடி நம்ம முத்து வந்து போறாரு. அவரு வந்து உட்காந்துட்டு ரூ. 5000 இடிக்குதே மச்சான் தான் குடுக்கணும். சொந்தக்காரனுங்களுக்கு வந்துட்டு பணமே குடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு கணக்கு பார்த்துன்னுருக்கிறாரு. முத்து வந்துட்டு இங்க தானே இருப்பான். எங்க படுத்துன்னு கிடக்குறான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கினே போறாரு. தேடிக்கினே போனதும் வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. "ஆ வா தம்பி, நீ மனோஜோட தம்பி தானே?" அப்படின்னதும் வந்துட்டு, "ஆமாங்க அண்ணே" அப்படின்னது. "நீங்க தான் வட்டிக்கெல்லாம் குடுக்குறீங்களாமே?" அப்படின்னது வந்துட்டு, "ஆமா நான் வட்டிக்கு தான் குடுக்குறேன். வந்து சொந்தக்காரங்களுக்கே காசு குடுக்கக்கூடாதுப்பா. எப்படி ஏமாத்திர்றானுங்க" அப்படின்னு வந்து சொன்னதும் வந்துட்டு, "ஆமா உங்க அண்ணன் தான் இங்க வந்து படுத்துன்னு கிடப்பான். உனக்கு என்னாச்சு? நீ கார் ஓட்டிட்டு இருந்தியே, இப்ப என்னாச்சு?" அப்படின்னதும் வந்துட்டு, "ஏன் நீயும் வந்துட்டு இங்க இருக்கலாமா? அப்படி இப்படின்னு வந்தியா?" அப்படின்னதும், "ஹலோ நான் வந்துட்டு எனக்கு காரே போனாலும் வந்துட்டு நான் இந்த மாரி சோம்பேறி மாரி வந்து இங்கலாம் படுக்க மாட்டேன்" அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. உடனே 2 பேரும் ஏஞ்சி பார்க்குறாங்க. ஏஞ்சி பார்த்ததும் வந்துட்டு அந்த மொட்டை என்ன பண்றாருன்னா, "ஹலோ, ஹலோ நீங்கலாம் டென்ஷன் ஆவாதீங்க. அவர் வந்துட்டு புதுசு அதான் அப்படி சொல்லிட்டாரு" அப்படின்றாரு. "ஹலோ தம்பி நீ வந்துட்டு சும்மா இருக்கிறதெல்லாம் வந்துட்டு சாதாரண விஷயம்லாம் நினைக்காதப்பா. அந்த பார்க்ல வந்து இருக்கிறது. நாங்க மட்டும் இந்த பார்க்ல வந்து வரலன்னு நெனச்சுக்க, இந்த பார்க்கோட இதுவே போயிடும், அழகே போயிடும்" அப்படின்னு வந்துட்டு
அவர் வந்து சொல்றாரு, "சரிங்க, நீங்க வந்துட்டு இப்ப எதுக்குப்பா வந்த?" அப்படின்னதும் வந்துட்டு, "இந்த மாரி நீங்க வந்துட்டு வட்டிக்கு குடுக்குறீங்களாமே, எங்க அண்ணனுக்கு கூட குடுத்தீங்களாமே?" அப்படின்னதும் வந்துட்டு, "ஆமாப்பா, அது ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி குடுத்த ஒரு 20,000 அத வாங்குறதுக்குள்ள நான் பெரும் பாடுபட்டுட்டேன்ப்பா." அப்படின்னதும் வந்துட்டு, "இல்லண்ணே, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 4,00,000 என்னது 4,00,000 குடுத்தீங்களாமே?" அப்படின்னது வந்து, "என்னது 4,00,000மா? அவன நம்பியா? ஐய்யய்யோ! அவன நம்பிலாம் 4,00,000லாம் நான் குடுக்க மாட்டேன்ப்பா. முதல்ல 4,00,000 என்கிட்ட கிடையாது. 4,00,000லாம் இருந்தா நான் ஏன்ப்பா 5க்கும் 10க்கும் இது பண்ணிட்டு வட்டிக்கு விட்டுட்டு அவன் அவன் பின்னாடி சுத்திட்டு கிடக்குறான் வட்டி காசு வாங்குறதுக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. அப்போ நீங்க தரலையா? அப்படின்னதும் வந்துட்டு, ஃபர்ஸ்ட்டு என்கிட்ட அவ்வளோ பணம் கிடையாது. முதல்ல உன் அண்ணனுக்கு வந்துட்டு அவ்வளோ பணம்லாம் நான் தரமாட்டேன். இந்த 20,000 வந்துட்டு குடுத்துட்டு அவன் ஓடி ஓடி ஒளிஞ்சான். கடைசியில அவன் பொண்டாட்டிக்கிட்ட தான் அந்த 20,000 நான் வாங்குனேன். இந்த மெட்ராஸையே எனக்கு சுத்தி காட்டிட்டான்ப்பா அவன் அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. ஆமா. இப்ப நீ நீ வந்து எதுக்கு வந்து கேட்குறன்னதும், இல்லண்ணே நான் வந்துட்டு கார் வாங்கி வந்து இது பண்ணலாம். ஆ வாடகைக்கு விடலான்னு பார்க்குறேன். அதுக்கு தான் வந்து கேட்க வந்தேன் ரூ. 2,00,000 அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. என்கிட்டலாம் அவ்வளோ பணம்லாம் இல்லப்பா. ஒரு ரூ. 10,000 அப்படின்னாக்கா 10,000, 20,000 அப்படின்னா குடுக்கலாம். உன் அண்ணனுக்கே வந்து 30,000 வரைக்கும் தான் லிமிட்டு. ஏன்னா, இப்போ அவன் கடை வச்சிருக்கான். அதுக்கு மேலலாம் நான் தரமாட்டேன். நான் ரூ. 1,00,000 மேல யாருக்கும் கடன் குடுத்ததில்ல அப்படின்னு வந்து சொன்னதும் வந்துட்டு, அப்ப வேற யார்கிட்டயோ வாங்கியிருக்கான் போல இருக்கு. நான் தான் வந்து உங்ககிட்ட வந்துட்டேன் அப்படின்னதும் வந்துட்டு சொல்றாரு. சரிப்பா அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. சரிண்ணே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்புறாரு. முத்து வந்து கிளம்புறாரு. இப்போ வந்துட்டு வராரு. வந்ததும் வந்துட்டு நம்ம மீனா வந்துட்டு இடையில ஒரு கடையில நின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க மீனா வந்துட்டு கேட்குறாங்க, "என்னம்மா நீ வந்துட்டு இந்த மாரி வெயில்ல போய் சுத்திட்டு இருக்க?" அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் வந்துட்டு, அதுக்கு என்னக்கா பண்றது? வந்துட்டு சிலர் வந்துட்டு கீ எ வந்து பூ வாங்க முடியல. அவங்க ஃபோன் பண்ணாங்களா, வீட்டுக்கே எடுத்துன்னு போய் குடுத்துடுறோம். இது நல்லது தானக்கா. நம்மளும் ஒரு இடத்துல உட்காந்து பூ கட்டும்போது வந்துட்டு அந்த அளவுக்கு வருமானமும் வரமாட்டேங்குது. அப்படின்னு வந்துட்டு மீனா வந்து சொல்றாங்க. அதுக்கு வந்துட்டு இவங்க சொல்றாங்கன்னா வந்துட்டு, மீனா திரும்ப என்ன சொல்றாங்கன்னா, "நீங்களும் வந்துட்டு இந்த மாரி ஒரு வண்டி வாங்கிக்கினா நல்லது தான்." அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆ ஐயோ! நீ வேறம்மா! உனக்கு கிடைச்ச புருஷன் மாரிலாம் எங்களுக்கு கிடைக்கலம்மா. உனக்கு கிடைச்சது வந்து தங்கமான புருஷன்ம்மா அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ வந்துட்டு முத்து வந்து வராரு. வந்ததும் வந்துட்டு வந்து வந்து இது பண்றாரு. "மீனா, மீனா" அப்படின்றாரு. என்னங்கன்னதும், "நான் சொன்னேன்ல கரெக்ட்டு. அவன் வந்துட்டு அவன் ஃப்ரெண்டுகிட்ட வந்து கடன் வாங்கல" அப்படின்னு வந்து சொல்றாரு. "எப்படிங்கன்னதும், "நான் இப்ப தான் போய் அவன பார்த்துட்டு வரேன்" அப்படின்னு வந்து சொன்னதும், "சரிங்க. அப்போ வந்துட்டு எங்க ஏரியால வந்து ஒரு சாமியார் இருக்காரு. வெத்தலையில மை போட்டு எ அந்த பொருள் வந்து எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லுவாரு" அப்படின்னது வந்துட்டு, "ஏன் அவர் என்ன வெத்தலையில வந்து சிசிடிவி கேமராவா வச்சிருக்காரு?" அப்படின்னு வந்துட்டு முத்து கலாய்க்கிறாரு. இல்லங்க. அவரு வந்துட்டு அ நெறைய பேருக்கு வந்துட்டு இந்த மாரிலாம் வந்து சொல்லியிருக்காரு அப்டின்னது வந்துட்டு, "ஏய் ஃப்ராடா இருப்பான்டி. இப்பலாம் சாமியாருங்க வந்துட்டு அவனுங்களே திருடிட்டு, அவனுங்களே வந்துட்டு மை போட்டு சொல்றேன், அத சொல்றேன், இத சொல்றேன்னு சொல்லிட்டு அவனுங்களே சொல்லுவானுங்க. அதான் ஃப்ராடுத்தனம்டி" அப்டின்னு வந்துட்டு இவரு வந்து சொல்றாரு. அப்போ வந்துட்டு, "இப்ப என்னதாங்க பண்றது?" அப்படின்னு வந்து சொன்னதும், சோழி கூட போட்டு பார்த்து வந்து சொல்லுவாங்க. எங்க அம்மா சொல்லியிருக்காங்கன்னதும், ஐயோ! உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சிட்டே வந்துட்டு, "ஆ சரி ஓகே. நீ சொன்ன வழியிலேயே போயிட்டு, நான் வந்துட்டு இந்த உண்மைய கண்டுபிடிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி இரு நான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. ஒரு கடைக்கு போறாரு. கடைக்கு போனதும் வந்துட்டு இந்த காய்கறி கடைக்கு தான் போறாரு. அங்க வந்துட்டு, "வாப்பா முத்து, எப்பவுமே மீனா தானே வரும். நீ வந்திருக்கன்னதும்" வந்துட்டு, என்னப்பா வேணும்?" அப்படின்னதும், "எனக்கு எலுமிச்சம்பழம் வேணும்" அப்படின்னு கேட்குறாரு. ஒரு 1 தான் எடுத்துக்கணும். "இதோ இருக்கு எடுத்துக்கோன்னதும்" 1 தான் எடுக்குறாரு. "என்னப்பா ஒரு 1/2 கிலோ வாங்கி எடுத்துட்டு போயிட்டு ஜூஸ் போட்டு குடிக்க வேண்டியதுதானன்னதும்" "இல்லண்ணா எனக்கு 1 போதும். இந்த நாமக்கட்டி அ இதுவெல்லாம் கேட்குறாரு. சந்தனம், குங்குமம் அதெல்லாம் கேட்குறாரு. சரி இருப்பா எடுத்துறேன்னதும் வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு அவர் என்ன பண்றாரு, விபூதிய குழச்சி நெத்தியில இட்டுக்கிறாரு. அப்படியே கழுத்துலயும் இட்டுக்கிறாரு. எலுமிச்சம்பழத்த அப்படியே வந்து இதுவா பார்க்க போறாரு. ஆனா உண்மையிலேயே வந்துட்டு எலுமிச்சம்பழம் வந்துட்டு சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுங்க. ஏன்னா வந்துட்டு, நான் வந்துட்டு இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் எப்பவுமே என்னோட கிளினிக் போர்டு வந்து வைப்பேன். அந்த போர்ட வந்துட்டு யாராச்சும் ஒருத்தர் தூக்கிட்டு போயிடுவாங்க எப்பவுமே. ஒரு 1 மாசம் கூட இருக்காது. 1 மாசம்ன்றத விட ஒரு 10 நாள் கூட இருக்காது என்னோட போர்டு. யாராச்சும் போர்ட தூக்கிட்டு போயிடுவாங்க. அந்த ஸ்டாண்ட தூக்கிட்டு போயிடுவாங்க. நான் ஒரு தடவ என்ன பண்ணேன், எலுமிச்சம்பழத்த கட்டி, மஞ்ச துணியில கட்டி நான் வந்து தொங்க விட்டுருந்தேன். அந்த போர்ட வந்து யாருமே தொடலங்க. கிட்டத்தட்ட 1 வருஷம் அந்த போர்டு அங்கேயே தான் இருந்தது.
அதே பிளான தான் இப்போ வந்துட்டு நம்ம முத்து வந்து பண்ண போறாரு. அடுத்த எபிசோடு செம சுவாரஸ்யமா இருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பாய்.